வாங்க சம்பந்தி. வாங்க உட்காருங்க. ஸ்மால் ஹவுஸ். டீப்பாயை கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட எனக்கு சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. கேட்டுக்க. அங்க பல பேர் மதிக்கிற பால்காரன் ஆயிட்டேன். என்னது பால்காரன் ஆயிட்டியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவுல பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பலா? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க 2 பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க 2 பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணு முகத்தை பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாய்ங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா, அதான் அந்த பொண்ணையும் குழந்தையும் அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம். சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா? காலை மேல போட்டுங்க. இப்ப ஆட்டிக்குங்க. சரி, நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க 2 பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரன் பேர்ல 1 கப்பலோ 2 கப்பலோ எழுதி வைப்பேன். அந்த பெட்டி எடு. இந்தாங்க. மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க இலைய போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000. குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க. என்னது, குழந்தைக்கு ஜட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் ஆச்சு, நான் பரப்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? ஒரு வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். மீனாட்சி, சம்பந்திய மாடி கழிச்சிட்டு போமா. ஏய், சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. ஏய், நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம். சந்தோஷம் தானே? மாடிக்கா வா வாங்க. பணம் வருதுன்னு உடனே கிழவனும் கிழவியும் என்ன துள்ளுதுங்க பாத்தியா? அவதான் பணம் பேயாச்சு. இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும். வணக்கம்மா. வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? என்ன இதெல்லாம்? எந்திரி. காலையில விழுந்துகிட்டா? அம்மா, கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல யாரோ பெத்த பொண்ணுக்காக உங்க நகை நட்டுகளை எல்லாம் வச்சு இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கே, அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா, 1000 தடவை உங்க காலில் விழுந்தாலும் தகும். என்னங்க பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு, ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது. அப்பனோட திருட்டு மொழி அப்படியா இருக்கு? என்ன 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 இவ்வளவு அழகான உன்னை விட்டுட்டு வரதுக்கு உங்க அப்பனுக்கும் தோத்தவுக்கும் எப்படிதோ மனசு வந்ததோ. சம்பந்தி, சமையல் ரெடி. சாப்பிட வர்றீங்களா? ஐயோ 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 ஐயோ, ஏன் மீனா குழந்தை எதுக்கு அங்க கொடுத்த? மலடி கைப்பட்டு அது உருப்பிடுமா? நீ வாடா. அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த வயத்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. அதுக்கு என்ன பண்றது? ஆண்டவன் எல்லாத்தையும் அளந்துதான் வச்சிருக்கான்.